சிறுமி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு தொடுத்த வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கின் அடுத்த விசாரணை நடைபெறும் வரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், எடியூரப்பாவை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின் விவரங்கள் என்ன? பூங்குழலி, கர்நாடகா மாநிலின் முன்னாள் முதல்வரும் பாஜகவின் மூத்த தலைவருமான எடியூரப்பா மீது போக்சோ வழக்கில் ஜாமீன் இல்லாத பிடிவாரண்ட் நேற்று பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு சதாசிவ நகரில் வசிக்கும் மமதா என்ற பெண்மணி 17 வயது தன்னுடைய மகளை முன்னாள் முதல்வர் எடியூரப்பா பாலியல் பலாத்காரம் செய்ததாக கடந்த மார்ச் 14ஆம் தேதி சதாசிவ நகர் காவல் நிலையத்தை புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் எடியூரப்பா மீது போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பெண் ஏற்கனவே 53 பேர் மீது பாலியல் வழக்கு கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் இந்த பெண் உடல்நல பாதிப்பு காரணமாக கடந்த 27ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கில் ரத்து செய்ய வேண்டும் என எடியூரப்பா கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் சகோதரரும் எடியூரப்பா மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனு கர்நாடகா ஹைகோர்ட்ல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் இதற்கு விசாரணை நடத்துவதற்காக கர்நாடகா அரசு சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டிருந்து எடியூரப்பாவை கடந்த 12ஆம் தேதி சிஐடி போலீசார் நேரில் விசாரணைக்காக ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தார். ஆனா ஏற்கனவே 2 முறை எடியூரப்பா விசாரணைக்கு ஆஜரான நிலையில் கடந்த 12ஆம் தேதி ஆஜராகவில்லை. நான் டெல்லியில் இருப்பதால் 17ஆம் தேதி ஆஜராவதாக கடிதம் எழுதியிருந்தார். ஆனா இதற்கு சிஐடி அவரை கைது செய்ய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தவர் நேற்று பெங்களூரு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதே போல் நிகழ்ந்தால் அவர் அரசியல் செல்வாக்கு உள்ளவர், சாட்சிகளை கலைக்கும் சூழல் உள்ளது. அதனால் அவருக்கு பிடிவாரண்ட் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதை ஏற்று நேற்று பெங்களூரு நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் இல்லாத பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதைத் தொடர்ந்து நேற்று மாலையே கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் எடியூரப்பா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி மனு செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணைக்கு வந்தபோது பிரதிவாதங்களை கேட்டறிந்த நீதிபதி வரும் 17ஆம் தேதி அவரை குறிப்பிட்ட மாதிரி சிஐடிக்கு நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், சாட்சிகளை கழிக்கவோ மற்ற எந்த ஒரு இதுவும் செய்யக்கூடாது என்று கூறி அவருக்கு தற்போது முன்ஜாமீன் வழங்கியிருக்காரு. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத்.